கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து இந்த சுத்திகரிப்பு உபவாச ஜெபத்தை நாம் முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம பரிசுத்த ஆராதனையில கல்யாண வஸ்திரத்தை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? அதனுடைய கடைசி பகுதி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சுத்திகரிப்பு ஆராதனையில பேசும்படியாக இருக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நாம ஃபாஸ்டா போனதுனால இந்த சில காரியங்களை பார்க்க முடியல. அது தேவ சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம அந்த கடைசி 3 காரியத்தை பார்த்து செபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப ஒருவனும் தன்னுடைய நிர்வாணம் காணாதபடிக்கு தன்னுடைய வஸ்திரத்தை காத்து கொள்ள கடவன். அல்லேலூயா. கல்யாண வஸ்திரம் ஒருவனுக்கு இல்லை அப்படின்னா அவன் நிர்வாணமாய் இருக்கிறான். ரட்சிப்பின் மகிமையை இழந்து போனானால், ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பை, அந்த பரிசை, அந்த கிருபையை, அந்த ஈவை அவன் இழந்து போனால் அவன் நிர்வாணமாய் இருக்கிறான். அதனால அந்த அன்பினுடைய அந்த சுவிசேஷத்தை, அந்த ரட்சிப்பை நாம் என்ன பண்ண வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னது நமக்கு முக்கியம். அதை எப்படின்னு சில காரியத்தை நாம பார்க்க போகிறோம். வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 159வது பக்கம். யோவான் 21:7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் சீஷர்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் மரித்த பின் என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கெல்லாம் சோர்வாயிடுச்சு. ஒரு மாதிரி பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. வாங்க எல்லாரும் மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? பேதுரு எல்லாரையும் மீன் பிடிக்க கூட்டு போயிட்டார். மறுபடியும் உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. மறுபடியும் உலகம் என்கிற சம்சார சாகரத்துக்குள்ள, கடலுக்குள்ள போயிட்டாங்க. தொழில் பண்றதுக்காக, வியாபாரம் பண்றதுக்காக, தன்னுடைய பிழைப்புக்கு அடுத்த காரியத்தை பார்க்கும்படியாக அவங்க என்ன பண்ணாங்க? இறங்கிட்டாங்க. ஆனா பாருங்க, அவங்க கடல்ல போய் மீன் பிடிக்க போறாங்க. மீனே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்ப சரி கரைக்கு போகலாம் அப்படி சொல்லி கரையை நோக்கி படகை திருப்பிட்டு இருக்கும்போது உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? கரையில நின்று கொண்டு இருக்கிறார். அப்ப தூரத்துல யோவான் பார்த்துட்டான். பார்த்துட்டு அதோ கர்த்தர். அன்பா இருந்த சீசன் யார்? அது யோவான் தான். அல்லேலூயா. அதோ கர்த்தர் என்று சொன்ன உடனே பேதுரு என்ன பண்ணுகிறான்? தான் வஸ்திரம் இல்லாதவன் என்று சொல்லி அறிந்தபடினார். அப்ப என்ன ஆயிடுச்சு? மீன் பிடிக்க போறோம், கடலுக்குள்ள போறோம். ட்ரெஸ் எதுக்கு? மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டா போவாங்க. எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு கடல்ல போய் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அப்ப அவரை பார்த்த உடனே தான் வஸ்திரம் இல்லாதவன் என்று சொல்லி அறிந்தபடினா அப்பதான் தெரியுது. அப்ப அவரை மீட் பண்ணணும் அப்படின்னா, அவரை போய் நான் கரையில சந்திக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கணும்? ட்ரெஸ் போட்டிருக்கணும். வெறும் உடம்போட ட்ரெஸ் இல்லாம நான் எப்படி போய் அவரை சந்திக்கிறது? நீங்க பாஸ்டர் சொல்லுவார், பைபிள் வாசிக்கும் போது நிறைய ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? சும்மா ஒரு கையில கட்டிட்டு மேல பனியன் கூட போடாம பைபிள் வாசிப்பாங்க. அது தப்பு. மேல ஒரு துண்டாவது போதிக்கணும். ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? மேல ஒரு துண்டாவது போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுது. ரொம்ப வெயில் நேரம், புழுக்கமான நேரத்துல பைபிள் வாசிக்கும் என்ன பண்ணுவோம்? பனியன்லாம் கழட்டி போட்டு ரொம்ப ஃப்ரீயா உட்காந்து பைபிள் வாசிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க மூத்தவர்கள். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? ஆண்டவர் அங்கே கரையில நிக்கிறார் அப்படின்ன உடனே தனக்கு ட்ரெஸ் இல்லை அப்படிங்கறது என்ன பண்றான்? மேற்சட்டை இல்லை என்பதை அவன் உணர்கிறான். இதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, அந்த படகுல அந்த சட்டையை மடிச்சு எங்க ஓரத்துல வச்சான்னு தெரியல. எந்த டயத்துக்கு கிளம்பி இருப்பாங்க, எத்தனை நாளுக்கு முன்னாடி போயிருப்பாங்கன்னு தெரியல. அந்த படகுக்குள்ள அந்த ட்ரெஸ் என்ன நாஸ்தியா இருக்குமோ தெரியல. யோசித்து பாருங்க. அது என்ன பீரோலுக்குள்ள பத்திரமாவா இருக்கு?
படகு எவ்வளவு அழுக்கா இருக்கும். அது மீன் பிடிக்க போற படகு. அது இந்த படகு அவங்க பல நாள் யூஸ் பண்ணவே இல்லை. 3.5 வருஷமா அவங்க ஊழியத்துல இருந்துட்டாங்க. இப்ப எங்கேயோ இருந்த ஒரு படகை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. அந்த படகுனுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. தூசியும் அழுக்குமா அப்படியே கவுல் வாட அடிச்சு போய் அந்த படகுக்குள்ள அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி என்ன பண்ணிருக்கிறான், என்கிட்ட மடிச்சு ஒரு மூலையில வச்சிருக்கிறான். அவர் கர்த்தர் என்று சொல்லி யோவான் சொன்ன உடனே பாருங்க எங்க கண்டுபிடிச்சானோ தெரியல, தூக்கி மடிச்சு போட்ட அந்த ஓரத்துல கசங்கி எரிஞ்ச அந்த சட்டை என்ன பண்றான், மேலே போர்த்தி கொண்டு கடலிலே குதித்தான். அல்லேலூயா. அது எப்படி இருக்கின்றது எனக்கு காரியம் இல்லை. ஆனால் அவரை சந்திக்கும் பொழுது நான் வஸ்திரம் இல்லாமல் சந்திக்க கூடாது. அல்லேலூயா. அது அழுக்கா இருக்கலாம், அது கிழிஞ்சு போயிருக்கலாம், அது நாற்றம் எடுத்து போயிருக்கலாம். ஆனால் நான் அவரை சந்திக்கும் பொழுது அதை இழந்து விட்டேன், அதை மீண்டும் அணிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க. நான் இழந்து போனதை, அந்த இழந்து போன ரட்சிப்பை, நான் மறந்து போன அந்த தேவ அன்பை, அவரை விட்டு விலகி போன அந்த இடைவெளியை நான் மீண்டும் இணைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த தூண்டுதல், அதுதான் முக்கியம். ஐயோ அது கிழிஞ்சு போயிருக்கு, அது நாத்தம், அதை எப்படி நான் போட்டுட்டு நான் எப்படி ஆண்டவர் முன்னாடி போய் நிக்கிறது? அவர் என்னை பார்த்தா என்ன நினைப்பாரு? அப்படி அல்ல, அவன் மேற்சட்டை அணிந்து கொண்டு கடலிலே குதித்தான். அல்லேலூயா. அப்ப மீண்டுமாக நாம் அந்த ஆண்டவருடைய அன்புக்குள்ள வரும்போது நம்மை தடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, அது வேண்டாம், அது அழுக்காயிருச்சு, அது குப்பையில கடந்த மாதிரி கிடக்கு, அது மடிச்சு போய் நாற்றம் எடுத்து கிடக்கு, அதையா நீ மீன் எடுத்து மறுபடியும் போட போற, அதையா நீ மீண்டும் எடுத்து போட போற அப்படிங்கிற அந்த உணர்வு, குற்ற மனசாட்சி நம்ம என்ன பண்ணோம், மீண்டும் மீண்டும் நம்மை தள்ளிக்கிட்டே போகும். அல்லேலூயா. இப்போ பழைய பேர் ஆராதனைக்கு வந்துட்டு, நிறைய பேர் வந்துட்டு ஏன் மறுபடியும் போக முடியல அப்படின்னா, அதான் வரல, நீ தான் விலகிட்ட, 1 மாசம் ஆயிடுச்சு போகல, அப்புறம் மறுபடியும் போய் என்ன பண்ண போறேன், போய் உனக்கு என்ன கிடைச்சது, போய் உனக்கு என்ன நன்மையை நீ அனுபவிச்ச, இப்படிதான் பல பேருடைய காரியம். அல்லேலூயா. அப்போ அந்த வேர் நமக்கு பற்றணும். கீழே வேர் பற்றினால்தான் மேலே நமக்கு கனி கொடுக்கும். இப்போ வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாலாம் இருக்காது. சுத்தமாக இருந்தால் அதுக்கு பேர் வேரே கிடையாது. அது மண்ணோட மண்ணாகி அந்த மண்ணினுடைய சாரத்தை அது உறிஞ்சு அது அப்படியே அது அழுக்காக தான் இருக்கணும். வேர் எந்த வேரும் பார்க்கறதுக்கு அழகா இருக்காது. அந்த வேர் அப்படி இருந்தாதான் பூ என்ன இருக்கும், நல்லா பார்க்கறதுக்கு அப்படியே அழகா இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த இழந்து போனதை, விழுந்து போன இடத்தை நாம் தேடி கண்டுபிடித்து அதை நாம் என்ன பண்ணணும், உடுத்தி கொள்ளணும். இது பேதுருவுக்கு முதல் சம்பவம் இல்லை, 2வது சம்பவமும் நடக்குது. அதையும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 179. அப்போஸ்தலர் 12:8. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். இப்போ நல்ல ஆவிக்குரிய வட்டாரத்துல உயர்ந்து இருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் சபையினுடைய ஸ்தாபகராக ஃபவுண்டராக இருக்கிறார். சபை ஸ்தாபிச்சாச்சு. இப்போ பெரிய பிரச்சனை, பேதுரு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுக்கிறாங்க. 3 கட்ட காவல், 3 டயர் சேஃப்டி, அந்த மாதிரி கடும் காவல்ல அவரை சிறையில போட்டுக்கிறாங்க. சிறையில போட்டா அவர் உள்ள போய் என்ன பண்றாரு, எல்லாம் சட்டையிட்டு எல்லாம் கழட்டி போட்டு, செருப்பெல்லாம் கழட்டி போட்டு நல்லா ஹாயா படுத்து தூங்குறார். அல்லேலூயா. அடிச்சிருப்பாங்க, துன்புறுத்தி இருப்பாங்க, சரீரத்தினுடைய அந்த களைப்பு. அப்போ ஒரு தூதன் அந்த சிறை கதவுகளை எல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்து அவன் என்ன பண்றான், ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறான். ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, எதற்கு அங்க வெளிச்சம் வந்தது, செருப்பு எங்க கிடக்குன்னு தெரியணும்ல, இருட்டுக்குள்ள செருப்பு எங்க இருக்குன்னு தெரியும்ல, அதுக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா. அப்போ ஒரு வெளிச்சம் நமக்கு நேரா வந்தாதான் நாம் இழந்து போனது எங்க, கலட்டி வச்சது எங்க அப்படின்னு நமக்கு தெரியும். செருப்பை போட சொல்றான், செருப்பை மாட்டிட்டான். பின்னும் அந்த தூதன் பேதுருவை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள். பாருங்க, அப்பயும் சரி வெளில கிளம்பி போவோமே, ஒரு ட்ரெஸ் போடாம போவோமே, இல்ல தெரியல. அந்த வெளிச்சம் பாருங்க, அந்த அன்பு சில சமயம் நம்ம என்ன பண்ணிடும், மதி மயக்கிறோம். நம்ம எல்லாம் தான் சரியா தான் செய்யறோம், அந்த வெளிச்சத்துல தான் போறோம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தான் நடக்கிறோம், வசனத்தின்படி தான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே என்னாகும், ஒரு மமதை, நமக்கு நாமே ஒரு கண் மூடப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும். வஸ்திரத்தை கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். அந்த இடத்துல தூதன் சொல்றான், வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. அல்லேலூயா. அப்போ வஸ்திரத்தை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடவே கூடாது.
அதை காத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, யூதா புஸ்தகம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யூதாவின் புஸ்தகம், அது ஒரே ஒரு அதிகாரம் தான். அதுல 23வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 333 333. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். பாருங்க, மாம்சத்தினாலே கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நாம் வெறுத்து தள்ள வேண்டும். அப்ப கல்யாண வஸ்திரமாகிய அந்த பரிசுத்த மகிமையின் வஸ்திரத்தை நாம் அணியணும் அப்படின்னா நம்முடைய பழைய வஸ்திரத்தை என்ன பண்ணணும்? மாம்சத்தினாலே கரைப்பட்ட அந்த வஸ்திரத்தை வெறுக்க வேண்டும். ஒன்றை வெறுத்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும்? இன்னொன்றை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப கரை படிந்த அந்த வஸ்திரத்தை நாம் வெறுத்து ஒதுக்கத்தக்கதாக, பழைய வாழ்க்கையை, ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ஆனாலும் சில கரைகள் நம்ம அறியாமலே வந்து ஒட்டிடும். உலகத்துல இருக்கிறோம், நம்ம ஒன்றும் பரலோகத்துக்கு இன்னும் போகல, இன்னும் மாசு, இன்னும் அழுக்கு நம்ம என்ன பண்ணுது? மேல ஒட்டிக்கிட்டே தான் இருக்கு. சில சொந்த பந்தங்களோட சேரும்போது, சில நண்பர்களோடு நம்ம சேரும்போது நம்மை அறியாமலே நாம் என்ன பண்ணிடுவோம்? அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நாம மறந்து விடுவோம். அல்லேலூயா. அப்ப அந்த மாம்சத்தினாலே கரை படிந்த அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்? வெறுத்து ஒதுக்கணும். இது எனக்கு தகுதியில், எல்லாம் செய்ய எனக்கு தகுதி உண்டு, ஆனால் நான் எதையும் செய்ய முடியாது. அப்ப அதை வெறுத்து ஒதுக்கக்கூடிய அந்த சுபாவத்துல நாம் வர வேண்டும். அது இரண்டாவது காரியம். மூன்றாவது, வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 65வது வசனம். முதலாவது, நாம் வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, மாம்சத்தினாலே கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுக்க வேண்டும். மூன்றாவது, அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் கிழித்து விடக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 26:65, புதிய ஏற்பாட்டுல 43. வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இவன் தேவ தூஷணம் சொன்னான். இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? நமக்கு சாட்சிகள் வேண்டுவதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்போது கேட்டீர்களே. பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. எந்த ஒரு நிலைமையிலும் பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கவே கூடாது. இது நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த ஒரு கட்டளை. இது எங்க இருக்கு? வாசிங்க, லேவியராகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். லேவியராகமம் 10:6. மோசே, பழைய ஏற்பாட்டுல 137வது பக்கம். மோசே ஆரோனையும் எலெயாசார் இத்தாமர் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை. உங்களுடைய தலைப்பாகையும், அது பிரதான ஆசாரியன். ஆரோன் தான் பிரதான ஆசாரியன். அவனுடைய வம்சத்துல வர்றவங்க தான் இவங்க எல்லாமே. புரியுதா? அப்போ ஒரு நாளும் உங்களுடைய வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. இது மாறாத கட்டளை. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, லேவியராகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 10வது வசனம். லேவியராகமம் 21:10, 154வது பக்கம். தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிப்பிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும். அப்போ தெளிவா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். அப்போ தேவதூஷணம் சொன்னான் என்று சொல்லி என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கேட்டு உடனே உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்றான்? பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து விடுகிறான். அப்ப இது நமக்கு எது பாடமாக இருக்கிறது? ஒரு நாளும் நம்முடைய ரட்சிப்பை அற்பமாக எண்ணக்கூடாது. நமக்கு ஒரு காரியம் நடக்கல, ஒரு காரியம் சம்பவிக்கல அப்படிங்கிறதுக்காக நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? அந்த ரட்சிப்பை கிழித்து விடக்கூடாது. நம்ம ஏன் சர்ச்சுக்கு போகணும்? நம்ம போய் என்ன ஆக போகுது? சில சமயங்களில் நமக்கு அப்படியே சில எண்ணங்கள் வரும். அது பிரதான ஆசிரியர்னா யாரு? உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய எனக்கு தான். ஊழியத்துக்கு ஆண்டவர் ஏண்டா கூப்பிட்டாரு? ஊழியத்தை விட்டே போயிடலாமா? ஒரு போன வாரம் தான் நினைக்கிறேன், ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அங்கே ஒரு பிரசங்கியார் சொன்னார், உண்மையான
ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு அழைப்பை பெற்றுவிட்டான், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டார் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல தான். எல்லாரும் அப்படியே பல விஷயங்களை சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாரு, ஏண்டா ஊழியத்துக்கு வந்தோன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு நினைப்பு வந்து ஊழியத்தை விட்டே ஓடிடலான்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் அடையாளம் அப்படின்னாரு. யாருக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா நீங்க விரும்பியோ நீங்க திட்டமிட்டோ இந்த ஊழியத்துக்கு நீங்களா வரல. அவர் உங்களை முன்குறித்து, அவர் உங்களை ஏற்படுத்தி, அவர் தம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக உங்களை அழைத்து இருக்கிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சில சமயத்துல உங்களுடைய அந்த எண்ணம், நான் விரும்பி வரலையே, நான் நினைச்சு வரலையே, நான் திட்டமிட்டு வரலையே, அப்புறம் எதுக்கு நான் நிக்கணும், நான் ஓடிடுறேன். பல சோதனையில, பல பிரச்சனையில, பல நெருக்கடியில பல ஊழியக்காரங்க அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நேரா போறாங்க. அப்ப அப்படி நீங்க ஒரு வேலை நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தான் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர். அல்லேலூயா. நீ விரும்பாத இடத்துல போய் நான் உன்னை நிற்க வைப்பேன், பேதுருக்கு சொல்றார். அல்லேலூயா. அப்போ ஒரு நாளும் பிரதான ஆசாரியனா இருக்கக்கூடிய அந்த சபை ஊழியனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஊழியத்தை விட்டு போயிடணும். தலைப்பாக என்பது அந்த கிரீடத்தை குறிக்கிறது, விசுவாசத்தை குறிக்கிறது, அழைப்பை குறிக்கிறது. ஒரு நாளும் அதை கிழித்து விடக்கூடாது. அந்த எண்ணத்தை முன்வைத்த கால பின் வைக்க கூடாது. கலப்பையில கை வைத்த எவனும் பின்னிட்டு திரும்பாது இருப்பானா. அல்லேலூயா. அப்ப இந்த 3 காரியத்துல நாம் சபையாக ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும். ஊழியத்தை பாதுகாக்க உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அல்லேலூயா. அதனால 3 வருஷம் நம்முடைய சபையை கடந்து இப்ப 4வது வருஷத்துல நம்ம என்டர் ஆயிருக்கிறோம். வர்ற ஏப்ரல் வந்து 4 வருஷம் முடிய போகுது. அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த ஊழியத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை, அந்த நினைப்பு, அந்த ஒரு நோக்கத்திலேயே நாம ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அதனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த 3 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதை அணியாமல் இருக்கிறதற்கு தடையா இருக்கக்கூடிய மாம்சத்தினாலே கரைபடிந்த வஸ்திரத்தை வெறுத்து ஒதுக்க வேண்டும். 3வது, அந்த வஸ்திரத்தை ஒரு நாளும் கிழித்து விடக்கூடாது. அப்படின்னு அர்த்தம், அந்த எண்ணத்தை விட்டு நாம வெளியில வந்துடக்கூடாது. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அந்த ரட்சிப்பை விட்டு வெளியே வரக்கூடிய, அந்த அழைப்பை விட்டு, அந்த தெரிந்து கொள்ளுதலை விட்டு வெளியே வரக்கூடிய எண்ணம் ஒரு நாள் நமக்கு இருக்கக்கூடாது. சரியா? நாம் ஜெபித்து நாம் இந்த கூட்டத்தை முடிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா.